ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சோழன் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. நமக்காக சோழன் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம இதை புரிஞ்சுக்காம நம்ம டிவோர்ஸ் வேணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்துட்டோம். அதை கூட சோழன் எனக்காக தான் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்ருக்காரு. இது வரைக்கும் சோழனுக்காக நான் எதுவுமே செஞ்சது இல்லை. நான் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா உணர்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாமே ஒரு விதத்தில் நம்மளாலேயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கார். அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரன் இருந்துட்டு, பார்த்தியா நிலாவோட நிலைமை எந்த மாதிரி இருக்குன்னு, கொஞ்சம் நிலாவை புரிஞ்சு ஏற்றுக்கோடா. இனிமேல் தினமும் நீயே நிலாவை கொண்டு போய் விட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் இருந்துட்டு நிலா ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாங்க. என்னங்க நான் ஆஃபீஸ்க்கு வரலாம் தானே, உங்களை ட்ராப் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக கூட வேணாம், ஒரு டிரைவராக நினச்சி காரில் ஏறிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன விட்டால் ரொம்ப பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தான் என்னை பிடிக்கல, நான் ஒரு பொறுக்கி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பொறுக்கியை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் இப்போ ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, ஆனால் என் காதில் சரியாக விழலை, என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்ததாக ராகவ் எதிர்ச்சியாக வெளியே வந்துட்டுருக்கிற போது நிலாவும் சோழனும் ஒன்றா இறங்குறாங்க. அதை பார்த்த உடனே ராகவ் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.